என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ தைலா சில்க்ஸ், பெரிய கடை வீதி, திருச்சி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. குருபெயர்ச்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது குரு பகவான் இந்த 2024 குருபெயர்ச்சியில் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா 1/5/2024 அன்று நண்பகல் 2:29 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்கிறார். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வையிலுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள். அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதை பொருளாகும். அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று பெயர் வந்தது எதனால் என்றால், அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே. நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி பெறுகின்றன. அந்த வகையில் இந்த 2024 குரு பெயர்ச்சி பலன்களில் விருச்சக ராசிக்குண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். விருச்சக ராசிக்கு விசாகம் 4ஆம் பாதம், அனுசயம், கேட்டயம் உடைய இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். விருச்சக ராசிக்குண்டான அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கே இருக்கிறது என்றால், மயிலாடுதுறை அருகே இருக்கக்கூடிய, அதாவது மாயவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில், இதுதான் செவ்வாயோட திருத்தலமாக அறியப்படுகிறது. புத்தி சாதுரியமும் உண்பமும் கொண்டவரான விருச்சக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மேசத்தை நெருப்பாகவும் உங்களுடைய ராசியை நீராகவும் ஐவக பூத தத்துவத்தில் நாம் காண்கிறோம். நெருப்பு பற்ற ஆரம்பித்தால் எல்லா இடத்திலும் குபீர் என்று பரவும். அது நெருப்புடைய குணம். தண்ணீர் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அது கீழ் நோக்கியே பாய்ந்து செல்லும். அது தண்ணீருடைய குணம். உலகில் புகழ் பெறுவதற்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டென்றாலும், உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் நடந்தவற்றை சிந்தித்து கொண்டே எதிர்காலத்துக்குரிய வழியை திட்டமிடுகின்ற பேராற்றல் பெற்றவர்கள் நீங்கள், இந்த விருச்சக ராசி நேயர்கள். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசன ஞானம் அதிகமாகவே இருக்கும். எனவே உங்களை பாதுகாத்து கொள்ளும் சக்தியும் உங்களிடம் இருப்பவரை பாதுகாக்கும் சக்தியும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே சமயத்தில் நாளை என்ன நடக்கும் என்பதே இந்த முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, பேராற்ற சக்தி யாருக்கு இருக்குன்னா அது உங்களுக்கு தான். அதனால் நாளை வாழ்க்கையாக இன்றே வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றலும் உங்களுக்கு உண்டும். நீங்கள் செய்யும் செயல்கள் எப்போதுமே சிறப்பானதாகவே இருக்கும். எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஜாதகர் நீங்கள் என்பதால் நீங்கள் செய்யும் செயல்களை, வாழும் வாழ்க்கையை எப்போதும் மற்றவர்கள் போற்றுவார்களை ஒழிய, நீங்கள் தவறே செய்திருந்தாலும் அதற்காக உங்களை தூற்றாமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களை போற்றுவதை இந்த உலகம் அறியும். இப்போ நான் சொன்னதெல்லாம் விருச்சக ராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள். இந்த 2024 குரு பயிற்சியில் விருச்சக ராசி குரு பகவான் எங்கே வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு அமர்கிறார். 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம், அதாவது திருமண ஸ்தானம், மனைவி ஸ்தானம், பெண்களுக்கு கணவர் ஸ்தானம், நட்பு ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து குரு அமர்கிறார். வேலையை என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வேலையை இந்த விருச்சக ராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் செவ்வாய் தோஷ ஜாதகம், நாகதோஷ ஜாதகம், களத்திர தோஷ ஜாதகம், ஏதாவது வந்த வரலாம் இந்த விருச்சிக ராசி உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கு தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்கும். வேலையாக அந்த தோஷ ஜாதகங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார். அடுத்து கல்யாண வயசில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே திருமணங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வரும்போது மகிழ்ச்சியான இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால, மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கெட்டி மேலே சத்தம் வீட்டில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. 7ல் வரக்கூடிய குரு முதல்ல திருமணத்தை தான் பண்ணுவார். சந்தோஷமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் சார். இந்த 2024லேருந்து 25 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் குடும்பத்தில் இனிமேல் வந்து மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அது வேலையாக திருமணம். திருமணத்துக்கு அனைத்து உறவுகளும் நண்பர்களும் கலந்து வாழ்த்து மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. குடும்ப பழக்க வழக்கங்களை பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். கண்டிப்பாக இந்த குரு இரு குடும்பமும் மிகுந்தும் சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுவார். வேலையிலும் படிப்பிலும் பல காலமாக இணைபிரியாமல் இருந்தவர்கள்லாம் கூட்டாக சேர்ந்து ரகசியமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். ஏன்னா அந்த 7ஆம் இடங்கிறது கூட்டாளி ஸ்தானம், நட்பு ஸ்தானங்கிறதுனால
நீண்ட நாட்களாக நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக குரு உண்டு பண்ணுவார். நீங்கள் நினைத்தபடியே தொழிலும் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்களும் நண்பர்களும் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த காலகட்டத்தில் உண்டு. பல குடும்ப ரீதியாக பழகி உங்களுக்கு பல உதவிகளும் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும். எல்லாருமே சேர்ந்து இவர்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்து சேவை அமைப்புகள், அதாவது தொண்டு நிறுவனங்கள் இல்லை அனாதாசிரமம், ஏதாவது ஒரு சேவை அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவார். தொழில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான யோக காலம்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான யோக காலம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், குருமங்கள யோகன்னே சொல்லலாம். அற்புதமான யோகாலம் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு 7ஆம் இடத்துக்கு உண்டான பலனை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இந்த 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு அங்கிருந்து அவர் குருவோட பார்வை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய பார்வை பலனா என்னென்ன பலனை நீங்கள் அடைய போகிறீங்க இந்த விருச்சிகராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறார், 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்த பார்க்கறதுனால படித்து முடித்தவர்களுக்கு படிப்புக்கு வெற்ற கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லாமல் தேட்டரு செல்ஃபோனுன்னு மூழ்கி இருந்தவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொறுப்பாக ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல சம்பளமும் கிடைக்கும். முதல் சம்பளம் வாங்கிய மகிழ்ச்சி உங்களுக்கு எக்கச்சக்கமாக திக்குமுக்காட சூழ்நிலையில் அந்த காலகட்டம் நடக்கும். உங்களுடைய திறமைகள் அனைத்தும் பழிச்சுன்னா. அது இன்னொரு விஷயத்த சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஸு, ஏல சீட்டு, ஏஜென்சி, கமிஷன் வண்டி தொழிலெல்லாம் இந்த இருக்கிறவங்களுக்கு, இந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் பணம் 1 ரூபா போட்டால் 2 ரூபாங்கிற மாரி 2 மடங்காகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஏற்கனவே நீங்கள் வெளியில் கொடுத்துருந்த கடன்லாம் திரும்ப உங்கள் கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டும். அவங்களே உங்கள் பணத்தை, அதாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவர்களுக்கெல்லாம் பணம் உங்கள் வீடு தேடி வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதை நினச்சி வந்துட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலம்னு இந்த காலத்தை நீங்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்றாட மக்களுக்கு அது இந்த பர்னிச்சர் சாமான், பாத்திரக்கடை, துணிக்கடை, இந்த கிச்சன் சாமான்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள்லாம் நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நிறையா இந்த பாத்திர கடை வச்சுருக்கவங்க, துணி கடை வச்சுருக்கிறவங்க, பர்னிச்சர் கடை வச்சுருக்கலாம் ரொம்ப அற்புதமான யோகாலமாக இருக்க போது அவங்களோட தொழில் தொடங்க ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கதவை தட்டம். கிடைக்கிற வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திங்க. உங்களுக்கு சில பேர் வந்து இந்த ஃபைனான்சியரெல்லாம் மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, அவங்க இந்த ஃபைனான்ஸ் உதவியோட அவங்களுக்கு கேட்ட இடத்துல தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் தேவையான முதலீடுகளை அவங்க செஞ்சு பணத்தை புரட்டி கொடுத்து உங்களோட தொழில் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற முயற்சிலாம் அவங்க ஈடுபடுவாங்க. அவங்களோட உதவி உங்களுக்கு பேர உதவியாக இருக்கும். அது வெளிநாடு சம்மந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு விசா அப்ளை பண்ணிவிட்டு பாஸ்போர்ட்டு இதெல்லாம் ஏங்கி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வெளிநாடு விசாலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மூலமாக அவங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துக்கு உண்டான பலனை சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இதுதான் ரொம்ப முக்கியம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குறார் சார். நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறார். உங்களையே குரு பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மைங்கிறத புரிஞ்சுங்க. இந்த 7ஆம் பார்வைக்கு 95% வாய்ப்பு நிறைய, எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறது உங்களுக்கு வந்து புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, ஊருக்கு மத்தியிலும் குடும்ப மத்தியிலும் உங்களோட செல்வாக்கு மிகுந்த ஒரு காலமாக அந்த காலம் இருக்க போது, அதாவது ஊரார் மத்தியிலும் குடும்பம் மத்தியிலும் உங்களோட புகழ்படக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும். வியாழன் நோக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தை சம்பந்தம் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி அடையும். இனிய தாம்பத்திய வாழ்க்கையில் ஆரம்பித்து கணவன் மனைவி எல்லாமே அன்பு, பாசம் எல்லாமே உங்கள் ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான யோகாலமாக அந்த காலகட்டம் இருக்க போது, எதிர்கால திட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் திட்டுவீங்க. அது பிளான் பண்ண மாரி எல்லாமே கச்சிதமாக நடக்கும். அதே சமயத்தில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக திருமணமாகி அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் நம்ம குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளரக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணுவார் குரு. கண்டிப்பாக கல்வி வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் ரொம்ப படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டம் நடக்கும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இருவரும் சேர்ந்து ஒரே துறையில் ஒரே நிறுவனத்தில் சில பேர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். குடும்ப சுற்றுலாலாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் நீங்கள் போகாத இடங்களுக்கெல்லாம், ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. எல்லாருமே உங்கள்கிட்ட நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை உறவுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அன்பாக பழகுவாங்க.
குடும்ப ஒற்றுமைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய உறவுக்காரர்களுக்கும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரக்காரர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். உறவுக்காரங்களுடைய விஷயங்களில் சுப நிகழ்ச்சியில் நீங்கள் நின்று அவங்களுடைய சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சமுதாய அமைப்புகளை ஏதாவது ஒரு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு, ஏதோ ஒரு சமுதாய அமைப்பு, நீங்கள் தொழிற்சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, இல்லை வியாபார சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பு, இல்லை ஊர் மத்தியில் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு, இல்லை ஊர் தலைவர், ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஊர் மக்கள் உங்களோட சிறப்பான செயல்களை பாராட்டி, சாதனைகளை பாராட்டி உங்களுக்கு நிறைய பரிசும் பதக்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. எல்லாருமே எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த 2024 குரு பயிற்சி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக 3ஆம் இடங்கிறது காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க, இளைய சகோதரி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்த குரு பார்க்கறதுனால சந்தோஷமான பல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. இடம் வாங்காதவர்களுக்கு, இது வரைக்கும் இந்த விருச்சக ராசி நேயர்கள் பிறந்த மண்ணில் ஒரு சதுர அடி கூட நிலம் இல்லாதவர்கள் இடம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. மனசில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருப்பீங்களோ, ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும், அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்களா, மனக்கோட்டை கட்டியிருப்பீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசில் என்னென்னமே வீடு கட்டணும்னு நினச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடை கட்டுவீங்க. எல்லா வேலையும் குறித்த நேரத்தில் நடத்தவங்கிற நினைப்பு உங்களுக்கு தோன்றும். அது நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக பண்ணுவீங்க. பாகப்பிரிவினைலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் சொத்தில், உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஒரு பங்கு நமக்கு கிடைச்சா பரவாயில்ல, அது மூலமாக ஒரு சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஒரு பண வரவோ உங்களுக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு இயங்கிட்டு இருந்தவர்களுக்கு பாகப்பிரிவினை உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும். உங்களுடைய சகோதரிகளுக்கு நீங்கள் முன்னிருந்து நிறுத்தி திருமணத்தை நடத்தி வைப்பீங்க. அவர்களும் உங்கள் மீது அன்பு பாசம் காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இராணுவம், காவல்துறையிலெல்லாம் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெகு காலமாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வும், இடமாற்றமும், சொந்த ஊருக்கு, அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்துட்டு இருக்கோம். வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் வீட்டுக்கும் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ சொந்த ஊருக்கே சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. வாழ்க்கையில் படிப்படியாக வளருங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்முடைய வளர்ச்சியை உங்களுடைய வளர்ச்சியை உங்களாலே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் இருக்க போது. உங்களுடைய புதிய திறமைகள்லாம் உங்களுக்கு இப்போ வெளிப்பட போகுது. அதை கொண்டு பல காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய உதவிகளை பெற்று அவங்க மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க. அரசியலையும் மெதுவாக நுழைந்து வலுவான ஏதோ ஒரு பதவி, அரசியல் சம்மந்தப்பட்டத்தில் ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது வட்ட செயலாளர், வட்டு முருகனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கவுன்சிலர் பதவியோ, எம்எல்ஏ பதவியோ, எம்பி பதவியோ, ஏதோ ஒரு அவங்களுக்கு அசிஸ்டண்டாவோ ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டம் நடக்க போகுது. எதிர்பாராமல் பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. விளையாட்டு போட்டிகள் நிறைய பரிசு பதக்கங்கள்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோக காலம்னே இந்த காலகட்டத்தை சொல்லலாம் அந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த 2024 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று ஒரு முறை குரு பகவானை வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டை வசிஷ்டர் கோயில் சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வரலாம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரு வருடத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு, சிவனை வழிபட்டு, செவ்வாய் பகவானுடைய திருத்தலம் அந்த வைத்தீஸ்வரன் கோயில், அங்கே ஒரு முறை உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதோட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணினீங்கன்னா அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார். இந்த 2024 குரு பயிற்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.